Next question பாருங்க. For what values of a and b does the equation a minus 2 into x square plus b into y square plus b minus 2 into xy plus 4x plus 4y minus 1 is equal to 0 represents a circle? Write down the resulting equation of the circle. So a என்ன b என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இது வந்து சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுதா இல்லையான்னு சொல்லணும். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given equation எடுத்து எழுதிக்கலாம். a minus 2 into x square plus by square plus b minus 2 into xy plus 4x plus 4y minus 1 equal to 0. இப்போ ஜென்ரலா ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதுல xy டேர்மே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? xy டேர்மோட கோஎஃபிஷியன்ட் வந்து 0வா இருக்கு. அப்பதான் 0 into xy 0 ஆயிடும். நமக்கு ஈக்குவேஷன்ல இந்த டேர்மே வராது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? coefficient of xy equal to 0 எடுக்கிறேன். அப்ப b minus 2 is equal to 0. b is equal to minus 2 ஆன்சர் வந்தா plus 2 மாறிடும். இப்போ b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது a வேல்யூ கண்டுபிடிக்கணும். a வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா equation of circleல இன்னொரு கண்டிஷன் என்னன்னா coefficient of x ஸ்கொயரும் coefficient of y ஸ்கொயரும் ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது சர்க்கிள்னே நம்ம சொல்லுவோம். ரைட்டா? அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இங்க என்ன இருக்கு? a மைனஸ் 2. y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? b. b யோட வேல்யூ இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டா? அப்ப a மைனஸ் 2 is equal to 2. a is equal to 2 minus 2 செட் பண்ணா plus 2. a is equal to 4. கிளியரா? இப்ப a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ரிசல்டிங் ஈக்குவேஷன் எழுதுங்க. அப்ப a b சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு எழுதணும். So first a minus 2. அப்ப 4 minus 2 into x square. b into y square. 2 into y square. b minus 2. 2 minus 2 into xy. Plus 4x plus 4y minus 1 equal to 0. இங்க வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. ரைட்டா? 4 minus 2 2. 2x square plus 2y square plus 0 into xy 0. 4x plus 4y minus 1 equal to 0. x square and y square ஓட coefficient equal வந்துச்சு and xy டேர்மும் கிடையாது. ரைட்டா? அடுத்த question பார்க்கலாமா? Next question. Example 3.22. If the equation of a circle x square plus y square plus ax plus by is equal to 0, passing through the point 1, 2 and 1, 1, find the value of a and b. நமக்கு இக்குவேஷனும் கொடுத்துட்டு பாசிங் த்ரூ த பாயிண்ட்னு 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஏபி வேல்யூ என்ன கேட்குறாங்க? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1, 2. எக்ஸ்ல 1, ஒய்ல 2. 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் ஏ இன்டூ 1 பிளஸ் பி இன்டூ 2 இஸ் ஈக்குவல் டு 0. 1 square 1, 2 square 4 plus a plus 2b is equal to 0. 1 plus 4, 5 plus a plus 2b is equal to 0. அப்ப a plus 2b is equal to minus 5 first equation எடுத்துக்கிறேன். சரியா? இப்ப அடுத்தது same equation x square plus y square plus ax plus by equal to 0ல 1, 1 substitute பண்ண போறேன். அப்ப x இருக்கிற இடத்துல 1, y இருக்கிற இடத்துலயும் 1 தான். a into 1 plus b into 1 equal to 0. 1 plus 1, 2. a plus b is equal to 0. a plus b is equal to minus 2. Second equation. இப்போ first equation second equation elimination methodல செய்ய போறேன். plus பண்ண போறோம். சரிங்களா? 1 and 2. a plus 2b is equal to minus 5. a plus b is equal to minus 2. இது minus, இது minus, இது plus. இது ரெண்டுத்தையும் cancel பண்ணலாம். 2b minus b வந்து b. minus 5 plus 2 வந்து minus 3. இப்போ b வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா செகண்ட் equationல substitute பண்ணலாம். a plus b is equal to minus 2.
இல்ல a minus 3, b இருக்கிற இடத்துல minus 3 is equal to minus 2, a is equal to minus 2 plus 3, a is equal to 1. So a value கண்டுபிடிச்சிட்டோம், b value கண்டுபிடிச்சிட்டோம். a is equal to 1 and b is equal to minus 3. அடுத்த question பார்க்கலாமா? Next question பாருங்க. If the center of the circle x square plus y square plus 2x minus 6y plus 1 equal to 0 lies on a straight line, ax plus 2y plus 2 equal to 0, then find the value of a. a ஓட value என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? First given equation எடுத்துக்கலாம், x square plus y square plus 2x minus 6y plus 1 equal to 0. and நமக்கு ஒரு லைனும் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த லைன்ல நான் xy வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாதான் a வேல்யூ கண்டுபிடிக்க முடியும், ரைட்டா? இப்போ xy வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, if the center of circle lies on a straight line, அப்போ சர்க்கிளோட சென்டர் தான் லைன்ல இருக்கு. அப்ப சென்டர் வேல்யூ மைனஸ் ஜி மைனஸ் எஃப் கண்டுபிடிச்சா போதும். இப்போ g கண்டுபிடிக்கணும்னா 2g is equal to 2, g is equal to 2 by 2, ஆன்சர் 1. அடுத்து f கண்டுபிடிக்கணும்னா 2f is equal to minus 6, f is equal to minus 6 by 2, f is equal to minus 3. So g ஓட வேல்யூ என்ன? இப்போ minus 1 எழுதணும். சென்டர் எழுதும் போது நம்ம மைனஸா மாத்தணும், ஏன்னா மைனஸ் ஜி மைனஸ் எஃப், மைனஸ் ஜி மைனஸ் எஃப், அதனால minus 1 minus into minus plus 3 the center. இது எந்த லைன் கிராஸ் பண்ணுது? ax plus 2y plus 2 equal to 0. So a into minus 1 plus 2 into 3 plus 2 equal to 0. அப்போ minus a plus 6 plus 2 equal to 0. 8 is equal to minus a answer கொண்டு போறேன், plus a வா மாறிடும். Therefore a is equal to 8 இதான் final answer. Understand ஆகுதா? a is equal to 8. அடுத்த question பார்க்கலாம். Next question, example 3.24. Show that the point 7, minus 5 lies on the circle. சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல x இடத்துல 7உம் y இடத்துல minus 5உம் சப்ஸ்டியூட் பண்ணி 0 வந்துருச்சுன்னா இந்த பாயிண்ட் இந்த சர்க்கிள்ல இருக்குன்னு அர்த்தம். And find the coordinates of the other end of the diameter through this point. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு, இது சென்டர், இது ஒரு லைன் passes through the center, ரைட்டா? இப்ப சென்டர் வேல்யூ நடுவுல இருக்கும், a வேல்யூ b வேல்யூ இருக்கு. இப்ப இவங்க கொடுத்தது a வேல்யூன்னு எடுத்துக்கலாம், b யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிப்போம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் நம்ம சர்க்கிள்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். இப்போ சர்க்கிளோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 4y மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 7 ஸ்கொயர் plus minus 5 whole square minus 6 into 7, 4 into minus 5 minus 12 equal to 0. 49 plus 25 minus 42 minus 20 minus 12 equal to 0. 49 plus 25 எவ்வளோ? 9, 74. minus 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 எல்லாம் add பண்ணும். 6, 7, 74. So 74 minus 74 answer 0. Correct தான். அப்ப அந்த பாயிண்ட் சர்க்கிள்ல லை ஆகுது. 7, minus 5 lies on the circle. இப்ப இன்னொரு விஷயம் கேட்டிருந்தாங்க, அதர் எண்ட் என்ன? அதுக்கு எனக்கு சென்டர் என்னன்னு தெரியணும். சென்டர் எப்படி கம்பேர் பண்ணுவோம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x and y. அப்ப 2g is equal to minus 6, g is equal to minus 6 by 2 cancel பண்ணா minus 3. g ஓட வேல்யூ minus 3. அடுத்து 2f is equal to 4, f is equal to 4 by 2, f ஓட வேல்யூ 2. இப்போ சென்டரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சென்டர் மைனஸ் g, மைனஸ் f எழுதிட்டு கூட எழுதுங்க. மைனஸ் ஜினா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3 மைனஸ் 2, ரைட்டா? இப்போ அனதர் எண்ட் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு இப்ப சென்டரும் தெரியும், 3, minus 2. இப்ப a and b யோட மிட் பாயிண்ட்ல தானே சென்டர் வரும்.
டயாமீட்டரோட மிட் பாயிண்ட் தான் சென்டர், கரெக்டா? ஸோ இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலால சப்ஸ்டியூஷன் பண்ண போறோம். Let the other end of diameter be bx, y. இன்னொரு end நமக்கு தெரியும். So midpoint of AB x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. midpoint வந்து center, value என்ன 3, -2. இங்க x1 plus x2, x1 என்னது நம்ம point 7, -5. இது x2 y2 ன்னு எடுத்துக்கலாம், இது x1 y1. 7 plus x2 by 2, -5 plus y2 by 2. இப்போ இதுவும் ஒண்ணா சேர்க்கணும், இதுவும் ஒண்ணா சேர்க்கணும், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் லைன்ல 7 plus x2 by 2 is equal to 3. இப்போ இந்த 2 அந்த சைடு கொண்டு போயிடலாமா? 7 plus x2 is equal to 3 into 2. x2 is equal to 6 minus 7. x2 is equal to -1. Next point, -5 plus y2 by 2 is equal to -2. இப்போ இந்த 2 inside கொண்டு போயிடலாமா? -5 plus y2 is equal to -4. y2 is equal to -4 plus 5. y2 is equal to 1. இப்போ x2 y2ன்றது பாயிண்ட் B, இன்னொரு end, -1, 1 தான் ஆன்சர். சரிங்களா? புக்ல வந்து டைரக்டா x yன்னு எடுத்திருப்பாங்க, x2 y2ன்னு எடுத்திருக்க மாட்டாங்க. நான் வந்து அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றதுக்காக அப்படி எடுத்திருக்கேன், ரைட்டா? வேற ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching.